தனிப்பட்ட ஜாதகம் தான் தனிப்பட்ட மனிதரை வாழ்க்கையை வளப்படுத்தும், நெறிப்படுத்தும். சும்மா வந்து போட்டுட்டு பிள்ளையால் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு எங்கள் அப்பாட்ட தகவல் சொன்னதுனால அந்த பிள்ளைய அவர் காலம் முச்சோடும் வெறுத்து வெறுத்து அந்த பிள்ளையால் கிடைக்க வேண்டிய நல்லது கெட்டதை இவங்களே கெடுத்துடுறாங்க. பொதுவாகவே இந்த ஜோதிடர்கள் வந்து முழுக்க காரணம் வந்து பொறுப்பெடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க, பொறுப்பெடுத்துக்குவாங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு செஞ்சும் கெட்ட பேர், செஞ்சும் அவமானம், செஞ்சும் தேவையில்லாத பிரச்சனை, செஞ்சும் உங்களுக்கு வந்து ஆதிபத்தியத்தையும் கிரகங்களுடைய தன்மைகளையும் நம்ம பேசும்போது நிறையா வந்து ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் இருந்து அதை பார்த்தா தான் மக்களுக்கு அது வந்து ஒரே மாதிரியான பலன் வரும். இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒன்று சொல்லி நான் ஒன்று சொல்லி இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லி, ஏன்னா இந்த ஆதிபத்தியங்களை மட்டும் வச்சு அதுக்காக தான் கிரகங்களோட ஆதிபத்தியங்கள் அவ்வளோ அழகாக கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போ ஏஎல்பி லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்கணம், 9ஆம் வீடு பார்த்திங்கன்னா சூரியனாக இருப்பார். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு சூரியனாக வரும்போது உண்மையிலேயே அப்பாற்பட்டு ஒரு 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 அபரிவிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலை இருக்குமானா இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து சார் இது வந்து 9ஆம் வீடு வந்து சூரியனாக இருக்குது தனுசு லக்கணத்துக்கு, அப்பா ரொம்ப நல்லா இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்னென்னா அவரோட வயதை கணக்கீடு பண்ணணும். சார் 35 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, 75 வயசு ஆகுது, 75 வயசுக்கு எங்கள் அப்பா இருப்பாரா? நல்லா இருப்பாரா? இருக்கவே மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார்? அது ஒளியாக இருக்கும். எப்படி இந்த சூரியன் எப்படி இருக்கும்? அது ஒளித்தன்மையாக இருக்கும். அது 25 வயசு வரும்போது அதை டாமினேட் பண்ணுவாரான்னா எல்லார்ட்டையும் என்ன பண்ணுவார்? நான் தான்ங்கிற அதிகாரத்தை செலுத்துவாரான்னா அந்த இடத்துல அந்த சூரியனோட பிம்பத்தை, சூரியனோட தன்மைகளை வெளிப்படுத்துவார்னா அதை வெளிப்படுத்துவார். தனுசு லக்கணத்துக்கு அப்பாவால் இந்த காலகட்டங்களில் ஏன்னா ஒன்று வந்து அனுபவமாக பேசும், ஒன்று வந்து அது முழுக்க வந்து அனுபவமாகவும் பேசும், அறிவாகவும் பேசும். அது ரெண்டும் ஒத்து போகுமானா ஒத்து போகாது. இந்த எப்பவுமே இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசி ஏஎல்பியாக போகும்போது ஆதிபத்தியம் முழுமையாக என்ன பண்ணும்? அப்பாவும் மகனும் ஒத்தே போகாது. அப்படியே ஒத்து போனாலும் இந்த காலகட்டங்கள் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா ஒத்து போகிற மாதிரி நடிக்கும் ரெண்டும். அப்பாவும் பிள்ளைக்கும் நடிக்கும். கிரகம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. கிரகம் நல்லா இல்லைன்னா ஒதுங்கியே போயிடுவாங்க. அப்பா ஒரு பக்கம் இருப்பார், பிள்ளை ஒரு பக்கம் இருப்பார். அப்பா விட்டுட்டு பிள்ளை போயிடுவார், பிள்ளை விட்டு அப்பா போயிடுவார். எங்கேயோ தூரமாக இன்றைக்கி வேலை படிப்பு அப்படிங்கிற காரணத்துவங்களை பயன்படுத்தி போயிடும். ஏதோ ஒரு வேலை இருக்கும் பாருங்களேன். இப்படி தான் சொல்ல முடியும். அடுத்தது மகர லக்கணம் வரும்போது அதே 9ஆம் அதிபதி யாராக வருவார்னா புதனாக வந்துடுவார். அப்போ உண்மையிலும் ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தனுசு லக்கணத்தில் புரியாத அப்பாவுக்கு அடுத்த லக்கணம் வரும்போது கரெக்டாக வந்து 20 வயசாக இருக்கலாம், 30 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம் ஜாதகருக்கு. அப்போ 6க்கும் 9 கூடிய புதனாக மாறுவார். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அங்கே 6ஆம் அதிபதியான வேலையையும் 9ஆம் வீட்டில் அழகாக செய்யும். இந்த காலகட்டங்கள் அப்பாவுக்கு உடல் உபாதைகள் வரும். அதுதான் விஷயம். நீங்கள் இதுக்காக போயிட்டு இது அப்பா ஜாதகத்தை பார்க்குறது சரி, இல்லை மகனோட ஜாதகத்தை பார்த்துட்டு அப்பா வச்சு சொன்னாலும் சரி. ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் தான் தனிப்பட்ட மனிதரை வாழ்க்கையை வளப்படுத்தும், நெறிப்படுத்தும். சும்மா வந்து போட்டுட்டு இவர் சூரியன் நல்லா இருக்கார், அப்பா நல்லா இருக்கார், அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்குது, சூரியன் வந்து சூப்பராக இருக்குது, 7ஆம் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. சூரியன் 7லாம் இருக்குது, அப்பா நல்லா இருப்பான்னு சொல்ல முடியாது. மகர லக்கணம் 6க்கும் 9 கூடையவன் இந்த காலகட்டம் அப்பாவுக்காக நீ செலவு பண்ணி தான் தீரணும். முதன்மை எதை இயக்கணும் அப்படின்னா, இப்போ தாத்தா பாட்டி இப்போ உதாரணமாக 5ஆம் வீடு நல்லா இருக்குது, ராகுகேது நல்லா இருக்குது, ராகுகேது நல்லா இல்லை, தாத்தா பாட்டி நல்லா இல்லை. தாத்தா பாட்டிங்கிறே வயதான நிலை தானே, முன்னோர்கள் தானே. அவங்க எப்படி வந்து உடனே அப்படியே நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? அதை விட்டு என்ன பண்ணணும்? 5ஆம் வீடு நல்லா இருக்குது, தாத்தாவோட ஆசீர்வாதம் நல்லா இருக்குது. 5ஆம் வீடு நல்லா இல்லை, தாத்தாவோட ஆசீர்வாதங்கள் நல்லா இல்லை. என்ன முன்னோர்களை கும்பிடுங்க, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்யுங்க, அவ்வளோதானே விஷயம். ஒரு கேள்வி சார், ஜென்ம லக்னம் ஃபிக்ஸ்டாகவே இருக்குது. இப்போ வந்து ராகு வந்து 12ல் மறைஞ்சிட்டாரு. பிறக்கும்போதே தாத்தா இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, தாத்தா இருந்தார், நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து தாத்தா அப்போ நல்லா இருந்தவர், இப்போ ஒரு 30 வயசு ஜாதகருக்கு நடக்கும்போது அதே லக்னம்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த 12ல் ராகு இருக்காரு, தாத்தாவால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, அப்போ பிறக்கும்போது இருந்த நிலைமை வேற, அதுக்கப்புறம் இருக்கும்போது தாத்தா மறைஞ்ச பிறகு அந்த சொத்து அது எல்லாமே மாறி போயிடுது. அப்போது இந்த லக்னம் வளருன்றதை அழகாக பார்க்கவும் முடியுது. ஆதிபத்தியங்கள் வெறும் ராகுனுடைய காரகத்துவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பேச முடியாது அப்படிங்கிறத அழகாக பார்க்க முடியுது. இங்கே அதே லக்னம் 10 வயசு வந்தோடனே 11ஆவது வயசுல 20 வயசு வரையும் மகர லக்னம், அதே ராகு 11 வந்துருவாரு, சூப்பராக கொண்டாடலாமே. ஆனால் நல்லா தானே இருந்துச்சு. அப்போ வந்து தாத்தா வந்து தூக்கி கொஞ்சுவார், கொண்டாடுவார். உங்களுக்கு தேவையான பொருளை அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுதான் ஆச்சரியம்.
இது வந்து கிரகங்களுடைய தன்மைகள். அதே 5ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணம் மகர லக்னம் 5ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன் வந்து 8ல போய் மறைஞ்சிருக்கார், இல்லைன்னா 10ல இருக்காரு, இல்லை 6ல இருக்காரு. கிடைக்காது. 6ல இருந்தால் தாத்தாவுடைய சந்தோஷங்கள் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார், அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு நீ வந்து பரிகாரம் பண்ணு, அது பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, பண்ணுற பரிகாரம் நீ பண்ணு. ஆனால் நடக்காதுல்ல. பொதுவாகவே இந்த ஜோதிடர்கள் வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து பொறுப்பெடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. பொறுப்பு எடுத்துக்கணும். என்னென்னா, நீங்கள் எப்படி வேணாலும் பாருங்கள், எப்படி வேணாலும் சொல்லுங்கள், எப்படி வேணாலும் இருங்க. ஆனால் பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டால் தான் இந்த ஜோதிடம் வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் வரும். ஒன்று நீங்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஐயா இந்த இது ஆகாது, இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் இருக்கணும். இதுக்கு வரன்முறை அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன். உங்களுடைய பாடத்திட்டம் வேறு, என் பாடத்திட்டம் வேறு. அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அட்லீஸ்ட் இதில் என்னென்னா மக்களுக்கு பலன் சேரணும், மக்களுக்கு பயன்படும். ஆனால் நீங்கள் இவங்க புதுசாக விதிகளை உருவாக்கும் போது காரகத்துவங்களை எங்கே பயன்படுத்தணும், காரகத்துவங்களை எங்கே படுத்தணும், ஆதிபத்தியத்தை எங்கே பயன்படுத்தணும், எதுவுமே தெரியாமல் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி கடைசியாக இதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவுகளை எடுக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்படுறது யார் அப்படின்னா மக்கள் தான். இந்த மக்களுக்கு ஒரு முடிவு வரணும், மக்களுக்கு இது வந்து ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் படிங்கன்னு சொன்னதுக்கு கூட காரணம் தான் சந்தகுமார். இப்போ ஒரு ஜாதகருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது சார். இந்த பிள்ளையால் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு அவங்க அப்பாட்ட தகவல் சொன்னதுனால அந்த பிள்ளைய ஒரு காலம் முச்சோடும் வெறுத்து அந்த பிள்ளையால் கிடைக்க வேண்டிய நல்லது கெட்டதை இவங்களே கெடுத்துடுறாங்க. உண்மையிலேயே அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட தயவில் தான் இருக்க வேண்டிய நிலைமை அந்த ஜாதகருக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த காலகட்டத்துக்கு ஜென்ம லக்னத்துக்கு வச்சு சொல்கிறதுனால மட்டுமே அதை காலமூச்சு விடுன்னு ஒரு பலன் சொல்லி முடிக்கும்போது அது வந்து அந்த உறவுகளை எவ்வளோ பாதிக்குது, அதனுடைய யார் பொறுப்பெடுக்கிறது இதுக்கு? ஏன்னா நிலைமை மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நல்லா இல்லாமல் இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா ஆகவும் செய்யும், நல்லா இருந்தது கெட்டு போகவும் செய்யும். இந்த மாதிரி ஒரு அப்பா பிள்ளை உறவுன்றது ஒரு குறிப்பிட்ட வயசில் எப்போவுமே எல்லாருக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்கு பொதுவாகவே அப்பா பிள்ளை உறவு ரொம்ப சாதகமாக இருக்காது. அந்த காலகட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு பதிவை மனசில் சொல்லிவிட்டு அதை காலமூச்சோடுக்கும் அந்த உறவு கெட்டு போகிற மாதிரி செய்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? இது வந்து ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எதாவது பலன் சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்திடுறாங்க. இது புரியணும். இது புரிஞ்சால் தான் மக்களுக்கு இது புரியணும். உடனே வந்து ஆனால் அவங்க இந்த ஜாதகத்தில் 30 வயது வரைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்குமான பிரச்சனை இருக்கும். 30 வயது கடந்ததும் பிறகு தான் அந்த ஜாதகருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவுகள் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் புரிஞ்சிங்க, அதை கொஞ்சம் உணருங்க, அதை கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துங்க. இப்போ இது வந்து சரின்னோ தவறுனோ பையனும் சொல்ல வேண்டாம், அப்பாவும் சொல்ல வேண்டாம், சொல்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். 70 வயசு வரையும் அப்படியே இருக்குன்னா அப்படியே எப்படி இருக்காங்க? 70 வயசு வரையும் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. நண்பன் எதிரியாக மாறலாம், எதிரி மாறுது. அப்பா ரொம்ப நல்லவர், ரொம்ப கெட்டவராக மாறுறாரு, ரொம்ப கெட்டவர் அப்பா ரொம்ப நல்லவராக மாறுறாரு. அம்மா ரொம்ப செய்யக்கூடிய அம்மா பிள்ளைக்கு எதிரியாக மாறுது. எத்தனை பேர் நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம். அக்கா சங்கடப்படுது, அண்ணன் சங்கடப்படும், தங்கச்சி சங்கடப்படுது, தம்பி அதே தம்பி தூக்கி கொண்டாடும் போது சூப்பராக வளர்த்துருப்பார் அண்ணனும் தம்பியும். ஆனால் 40 வயசு வரும்போது அதை அடிச்சுக்கி நிற்கிறாங்க. அட என்னடா அது, எதுக்கு அடிச்சுக்கி நிற்கிறாங்கன்னு தெரியாது. இது ஒரே தாய் ஒரே வயத்தில் பிறந்த பிள்ளைங்க. வேறு வயத்தில் பிறந்துரு அப்பா அண்ணன் தங்கச்சி தம்பின்னா ரைட்டு விட்டுடலாம். ஒரே வயசில் பிறந்த அக்காவும் தம்பியும், அக்கா தங்கச்சியும், அண்ணனும் தம்பியும் ஒரு 30 வயசு வரையும் சூப்பராக வாழ்ந்துருப்பாங்க, 40 வயசுலையும் சூப்பராக வாழ்ந்துருப்பாங்க, 50 வயசோட சூப்பராக இருந்திருப்பாங்க. 50 வயசுக்கு பிறகு கிரக சூழ்நிலை லக்கணம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதே லக்கணம் பார்த்திங்கன்னா கன்னி லக்கணத்து 3க்கு 8 செவ்வாய் வரும்போது 3 என்ன யார்? தம்பி தங்கச்சி. 8ஆம் வயது தேவையில்லா பிரச்சனை. இந்த லக்கணம் சித்திரை நட்சத்திரம் 1 2 போகும்போது நீ அனுபவிச்சு தீரணும். அது சாந்தகுமாராக இருந்தான்னா மூர்த்தியாக இருந்தானே இந்த ரோடு வளையுது, இந்த ரோட்டில் வளைவு இருக்குது, இந்த வளையும் போது நீங்கள் கவனமாக போங்க. நீ கவனமாக போகல, யார்கிட்ட போகணும்? தங்கச்சிகிட்ட போகணும், தம்பிகிட்ட போகணும். நீ எல்லாரையும் கவனமாக போகாத. வளையும் போது தங்கச்சியா தம்பியாக இருந்தால் செய்ய வேண்டிய செய்ய, நான் வேண்டான்னு சொல்ல. நான் வந்து இது வேணும், இது வேண்டாம், இது அப்படியே செய்யவே செய்யாதீங்க, தங்கச்சியே செய்யாதீங்க, அக்காவுக்கே செய்யாதீங்க, அண்ணனுக்கே செய்யாதீங்க, தம்பிக்கே செய்யாதீங்கன்னு சொல்ல. ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு செஞ்சும் கெட்ட பேர், செஞ்சும் அவமானம், செஞ்சும் தேவையில்லா பிரச்சனை, செஞ்சும் உங்களுக்கு வந்து காலம் கடந்த ஒரு பெரிய ஒரு அருவருப்பான ஒரு நிகழ்வையும் காலத்தையும் தான் அந்த இடத்துல கொடுக்கும். ரொம்ப கஷ்டப்படுவார். அதுதான் ஆச்சரியம் இருக்கும். இவ்வளோதானே சிம்பிள். 3ஆம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்காக அது அந்த அந்த நிகழ்வு வேலை செய்யும். என்ன செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அந்த பிரச்சனை தான் வரும், அவமானம் தான் வரும். இப்போ இந்த காலகட்டங்களில் போய்ட்டு
இல்லை நான் தம்பி செய்ய போகிறேன். நீ தம்பின்னு கூப்பிட்டாலே உனக்கு அந்த பிரச்சனை வரும். நீ தம்பி கூட இருக்க வேண்டாம். எப்படி அண்ணன் கூப்பிட்டா எப்படி அண்ணன் கூப்பிட்டா அந்த பிரச்சனை வருமானா வரும். இவ்வளோதான் விஷயம். ஒன்றும் இல்லை, தனுசு லக்னம் போராட நட்சத்திரம் 6க்கும் 11 கூடியவர். ஆட்டோமேட்டிக் பிரச்சனை வருமானா ஆமாம் வரும். 11 அண்ணன் 6னா பிரச்சனை எதிரியாக மாறுவான் தான். உன்னுடைய செயல்கள் மாறுவான, உன்னுடைய பேராசை உனக்கு எதிரியை உண்டாக்கும். நீ வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி. இதுதான் ஆதிபத்தியம். கிரகாரவத்தவங்களுக்கு எடுக்கவே வேண்டியதில்லை. கிரகாரவத்தவங்கள் அப்போ தூரமாக இருந்து அப்போ எங்கே எப்போ எப்படிங்கிறதுக்கு நம்ம அதுமாரி எடுத்துக்கலாம். கிரகக்காரவத்தவங்களாக எடுக்கும்போது அது வந்து நம்ம ஒரு உதாரணமாக வேறு ஒரு நிலையில் பேசுவோம். சார் 4ஆம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கா சார், பழைய வீடு வாங்குறதா புது வீடு வாங்குறதா? இல்லை சார் பழைய வீடு வாங்க. இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லும்போது இப்போ உதாரணமாக வந்து இதே லக்கணம் வந்து துலா லக்கணம் 4ஆம் வீடு சனியாக இருக்குது சார், 4ஆம் வீடு சனியாக இருக்குது, பழைய வீடு வாங்கிக்கிங்க நல்லாவே இருக்கும். அவ்வளோதான் லாஜிக். எங்கள் ஆதிபத்தியம் ஒத்து போகுது, கிரகக்காரத்துவம் ஒத்து போகுது, ரெண்டையும் பயன்படுத்திங்க. அவ்வளோதான் விஷயம். இல்லை கும்ப லக்கணமாக இருக்குது சார், எனக்கு வந்து 4ஆம் வீடு சுக்கிரனாக இருக்குது, இப்போ பெரிய வீடு பழைய வீடு வாங்குற புது வீடு வாங்குற பங்களா வீடை நீ வாங்கலாம், நல்லா இருக்குது. சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரான பங்களா வீடு வாங்கலாம். 7ஆம் வீட்டில் இருக்குது, அப்போ மனைவி பேரில் வாங்கலாம். மனைவி தான் முடிவு எடுப்பாங்க. அவ்வளோதானே பதில். இவ்வளோ தானே ஜாதகம். காரகத்துவத்தை ஒரு ஊர்கால லெவலுக்கு தான் தொட்டுக்கணும். இல்லை அது நமக்கு தேவையான இடத்துல எடுத்துக்கலாம். நீங்கள் என்னன்னா ஆதிபத்தியத்தை முதல்ல 1ன்னு போட்டது பிறகு 2ன்னு போட முடியும். பலன் எழுதி முடிச்ச பிறகு எழுதுங்க. 1னா என்னென்னு முடிவான இவங்க எப்போ தேவையோ அவங்களுக்கு 4 எழுதிக்கிறாங்க, எப்போ தேவை 5ன்னு எழுதிக்கிறாங்க, எப்போ தேவை 9ன்னு எழுதிக்கிறாங்க, எப்போ தேவை 1ன்னு எழுதிக்கிறாங்க, எப்போ தேவை 2ன்னு எழுதிக்கிறாங்க. இது எப்படி வந்து ஒரே நாளில் எப்படி முடிவாக இருக்கும்? இப்போ உங்களுக்கு தேவைன்னா சாந்தமாருக்கு வந்து உங்கள் அப்பா வந்து உடம்பு சரியில்லையா? ஆமாம் சூரியன் நல்ல இடத்துல இல்லை, இன்றைக்கி வந்து மகரத்தில் இருக்குது, அதோடு சரியில்லை. என்ன ஐயா மகரத்தில் இருக்குது சரியில்லை? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கிரகங்கள் 9ஆக இருக்குது, பாவங்கள் 12ஆக இருக்குது, இங்கே நட்சத்திரங்கள் 27ஆக இருக்குது. இல்லை வந்து இது வந்து எப்படினாலும் வந்து எதை வேணாலும் சேர்த்து என்ன கேள்வி அந்த கேள்விக்கு பதில் அவங்களுக்கு என்ன கரெக்டாக வருதோ அதை ஒத்து போகிற மாதிரி ஒரு வீடு வாங்கலாமா? ஆமாம் 4ஆம் வீட்டில் சனி இருக்குது, வீடு வாங்கலாம். 8ஆம் தேதி 4 இருக்குது, வீடு வாங்காதரா? தயவுசெய்து இந்த ஆதிபத்தியங்களை ஒரு வீடியோவோ ஆதிபத்தியங்களோ கிரகங்களோ இல்லை நட்சத்திரங்களோ ஒரு தடவை நம்ம பேசுவோம். ஆதிபத்தியங்கள் தான் முதன்மையாக வேலை செய்யும். அதன் பிறகு கிரகத்தன்மைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஆதிபத்தியம்தான். இந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் மற்றதெல்லாம் முடிவு செய்ய முடியாது. இந்த ஆதிபத்தியம் இல்லாமல் எதையும் பலன் சொல்லக்கூடாது. ஆதிபத்தியம் முதல்ல சொல்லி பழகுங்க. அதுதான் முதல்ல ஜோதிடத்தில் அழகு. நீங்கள் கிரககாரத்துவங்களும் அப்புறம் படிக்கலாம், ஒன்றா படிச்சுக்கலாம். சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சனி ராகு இதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம். 12 கட்டத்துக்கும் அழகாக ஆதிபத்தியம் எடுத்துங்க. 12 கட்டத்துக்கும் 12 கிரகங்களோட அமைப்புகள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு கிரகங்களோட அமைப்பு தொடர்பு இருக்கும். அதுதான் அஸ்திவாரமே. அதான் அஸ்திவாரம். அதை தெரியாமல் யோதிடங்கிறது ஏதோ ஜீம்பு மாதிரிலாம் இல்லை. இதை படித்தாலே பாதி இது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ஆதிபத்தியம் படிக்க சொல்லுவோம், படிக்கட்டும். நன்றி. நன்றி சார். நன்றி.